உறவுகள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம கஷ்டப்படும்போது நம்ம கூடவே இருந்து அந்த கஷ்டத்தில் நம்மளுக்கு உதவி செய்துட்டு இருக்கிற உறவும் இருக்குது. நம்ம வளர்ச்சியை அவங்க வளர்ச்சியாக பார்க்குற உறவுகளும் இருக்க தான் செய்கிறாங்க. நல்ல உறவுகள் அவங்க நம்மளுடைய கான்செப்டே கிடையாது. இன்னும் 2 வகையான உறவுகள் இருக்கிறாங்க. நம்ம வளர்ச்சியை விரும்பாதவங்க, அவங்க ஒரு வகை. இன்னொன்று நம்மளுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அது ஒரு வகை. இந்த விரும்பாதவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு வகையில் ஒரு டைமில் நம்ம கூட வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. இவங்களை இனிமேல்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடவே வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த ஏற்றுக்கொள்ளாத உறவு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள எப்போவுமே நம்மளை ஏற்றுக்கொள்ளவே வைக்க முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உறவுகளிடத்துல அந்த மாதிரி உறவு இருக்கிறதுனால தான் உறவுகள்லேயே விரிசல் வருது. இந்த உறவுன்றது பார்த்திங்கன்னா, இதில் ரொம்ப பல வகையான உறவுகள் இருக்குது. அதாவது நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறவுகளும் இருக்குது. நம்ம வாழ்ந்தால் அதை பார்த்து பொறாமப்பட்டு செத்து போகிற உறவுகளும் இருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே நாம் வந்து நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லவே கூடாது பழகுது. இந்த உறவுகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கியான்னு கேட்கும்போது அவங்க ஏதோ நல்ல எண்ணத்தில் தான் நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமே இருந்தாலும் கூட ஏதோ மனசில் வந்து அவங்க கேட்குற இதுக்காக நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவங்க நயவஞ்சகத்தோடு தான் கேட்குறாங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்றத கூட நம்ம அறிஞ்சிக்க முடியாத ஒரு முட்டாளாக தான் இருக்கிறோம் வாழ்க்கையில். அதனால் யார் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு மற்றவங்க கஷ்டப்படுறாங்க என்ட்டு புரிஞ்சிக்கவே முடியலங்க இந்த வாழ்க்கையில். ரொம்ப பொறாமை நிறைந்த இந்த வாழ்க்கையில் எப்படி தான் வாழறதுனே தெரியல. அதாவது இருக்கிறபடி நம்ம வந்து வெளியே சொல்லிடுறோம். ஆனால் இதையே மறைச்சி வாழறவங்க மத்தியில் நாம் எப்படி தான் வாழ்ந்து காலத்தை ஒழுட்டுறதுனே தெரியல. இப்படியும் சிலர் இருக்காங்க.